வணக்கம். இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஃப்ராக் எப்படி வெட்டுறதுன்னு பார்ப்போம். உயரம் 45 அளந்து இந்த மாதிரி 4ஆக மடித்து வச்சுருக்கிறேன். இப்போ ஷோல்டர் 7 மார்க் பண்ணிவிட்டு 3 வித்தும் 3 டீப். இது பின் கழுத்து, முன்கழுத்து 5.5 அதையும் போட்டு மார்க் பண்ணிவிட்டு கழுத்து பக்கம் 2 கழுத்தையும் வரைஞ்சிருவோம். இந்த பக்கமே இப்போ வரைஞ்சாச்சு. இப்போ ஷோல்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு சரிவாக கீழே இறக்கி இந்த மாதிரி சரிவாக ஒரு கோடு போட்டுடணும். ஷோல்டர்லேருந்து 7, ஷோல்டர் 7ன்னா கைக்கும் 7 தான் எடுக்கணும். இங்கேயும் அந்த 7 மாதிரி எடுத்து அந்த நேராக ஒரு கோடையும் போட்டுட்டு இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கொள்ளணும். மார்பு சுற்றளவு 10 மார்க் பண்ணி 2 தையலுக்கும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதை ஒரு பெட்டி மாதிரி கோடு போட்டுட்டு ஆமூலில் ஒரு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வளைவாக கொடுத்துடணும். அப்புறம் ஷோல்டர்லேருந்து இடுப்புக்கு 13 அளந்து அதுலேயும் 10 மார்க் பண்ணி தையலுக்கு 1 இன்ச்சு மார்க் பண்ணி அப்படி வளைச்சி ஒரு கோடை போட்டுட்டு அப்புறம் கீழ்ப்பக்கம் கொஞ்சம் ஃபேடாக எடுக்கணும். இப்போ அதனால் கொஞ்சம் கூடவாகவே மார்க் பண்ணிவிட்டு இடுப்புலேருந்து அதில் இப்படி தேப்பை வச்சு ஒரு நேராக ஒரு கோடை போட்டுடணும். இப்படி இந்த மாதிரி போடணும். கோடை போட்டுட்டு இனி வெட்டுவோம். பின்கழுத்தை தான் முதல்ல வெட்டணும். பின்கழுத்தை வெட்டிட்டு உள்பக்கம் உள்ள துணியை எடுத்துட்டு தான் முன்பக்கம் வெட்டணும். இப்போ அதை வெட்டியாச்சு. இப்போ உள்பக்கம் உள்ள இப்போ கீழே ஒரு 1.5 இன்ச்சு சரிவாக இந்த ஓப்பன் பக்கம் 1.5 இன்ச்சு அளந்து இப்படி ஒரு சரிவாக ஒரு ஷேப்பு வளைச்சி ஒரு ஷேப் கொடுக்குறதுக்காக வேண்டி வெட்டியாச்சு. இப்போ உள்பக்கம் பின்பக்க துண்டை எடுத்துருவோம். எடுத்துட்டு முன்பக்கம் அந்த மாதிரி அந்த கைப்பக்கம் கொஞ்சம் சரித்து வெட்டணும். கொஞ்சம் குழிவாக முன்கழுத்தையும் வெட்டிட்டு கையிலையும் ஒரு கொஞ்சம் குழிவாக இருந்தால் பக்க கழுத்துக்கு இப்படி கொஞ்சம் குழிவாக வெட்டணும். இப்போ கட் மார்க் போட்டு இடுப்புக்கு அந்த மார்க் பண்ண பக்கமெல்லாம் கட் மார்க் போட்டுட்டு கை இந்த மாதிரி பப் ஸ்லீவ் தான் கேட்டாங்க. இது லாஸ்டிக் வைக்கல, நான் பைப்பிங் சின்னொரு பைப்பிங் கொடுக்க போகிறேன். இப்போ சுருக்கு வைக்கிறனால இந்த மாதிரி வீயாக எடுத்து சுருக்கு வச்சு கையை தைப்போம். கழுத்துக்கு ஒரு டிசைனுக்காக வேண்டி இந்த பர்பிள் கலர் துணியை 2ஆக மடித்து அந்த முன்பக்க துண்டை அப்படியே வச்சு கழுத்தை வரைஞ்சி விட்டுட்டு ஷோல்டரையும் வரைஞ்சி விடணும். கைப்பக்கம் கொஞ்சம் ஒரு அரைவாசியை வரைஞ்சி விட்டுட்டு இப்போ கழுத்துக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் வரைஞ்சி வெட்டலாம். பானா கழுத்து வேணும்னா பானா கழுத்து, இல்லைனா சும்மா லேசாக வட்டமாக வரைகிறேன். வீ கழுத்து வேணும்னா வீ கழுத்து மாதிரியும் வெட்டி முன்னுக்கு டிசைன் போடுறதுக்கு சட்டைக்கு இதை வெட்டி எடுத்து இது உள்பக்கமாக வச்சு தான் தைக்கணும். உள்பக்கமாக வச்சு தைச்சி முன்பக்கம் திருப்பி எடுக்கணும். அப்போ தான் அந்த டிசைன் முன்னால் வரும். இப்போ இந்த வெட்டு துண்டை வச்சு பின்பக்க கழுத்துக்கும் பட்டி வெட்டுறேன். உள்ளுக்கு திருப்பி எடுக்க பட்டியை தைச்சி இந்த மாதிரி வட்டமாக வெட்டி எடுத்துட்டு பின்பக்க துண்டையும் இப்போ எல்லாம் வெட்டி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி பின் பண்ணிக்கொள்ளணும். அப்போ தான் உங்களுக்கு வளைவு தைக்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். பின்னுக்கும் முன்னுக்கும் 2 பார்ட்ஸையும் எடுத்து இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு தைக்கணும். தைச்சா குயிக்காக தைச்சிடலாம். கட் மார்க் தான் முக்கியம். அந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த வளைவுகளில் சின்ன குட்டி குட்டியாக கட் மார்க் பண்ணணும். அப்புறம் இந்த மாதிரி அந்த பர்பிளில் படாமல் உள்பக்கமாக ஒரு பதிப்பு தையல் போட்டுட்டு அப்படியே முன்பக்கமாக திருப்பி எடுக்கணும். இந்த மாதிரி திருப்பி எடுத்துட்டு இப்போ நான் இதை இந்த உள்பக்க துணி வராமல் இதில் பின் பண்ணுறேன். இப்படி
சுற்றி வர பின் பண்ணிட்டு தான் முன்பக்கம் தைக்கணும் அந்த பர்பிள் கலர் துண்டை. இப்படி கையிலேருந்து மெதுவாக தைச்சிட்டு வரணும். இப்படி வளைவாக மெதுவாக தைச்சிட்டு வரணும். இல்லாட்டி லேஸ் கொடுக்கலாம், முன்னால் லேஸ் கொடுத்து தைக்கலாம். நான் சும்மா சின்ன மடிப்பாக விட்டு அப்படியே அந்த மெயின் குளத்தோடையே தைச்சி விட்டுட்டேன். இப்போ பின்பக்க கழுத்தையும் இந்த மாதிரி வெளிப்பக்கம் இருந்து தைச்சி இப்படி உள்பக்கமாக தைச்சிடணும். கையும் இந்த மாதிரி இந்த சின்ன பைப்பிங் கொடுத்து இப்படி தைச்சி வச்சுட்டேன் பப் கை. இப்போ 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஷோல்டர் இந்த மாதிரி இதில் வச்சு இப்படி மடித்து இந்த மாதிரி ஷோல்டரையும் தைச்சிட்டு அதுக்கப்புறம் கையையும் தைச்சிட்டா குயிக்காக தைச்சிடலாம். அது ரொம்ப ஈஸியாக தைக்கலாம். ஒரு அரை மணி நேரத்துலேயே தைச்சி முடிச்சிடலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஷோல்டரை தைச்சிட்டா கையை தைச்சிட்டா 2 சைடையும் அடித்தா சரி. அதுக்கப்புறம் கீழே கரையையும் மடித்து தைச்சா ஒரு அழகான ஃப்ராக் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.